எல்லோருக்கும் வணக்கம். இதெல்லாம் எதிர்க்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெடி இல்லாத மார்க்கெட்டாக இன்னைக்கு இருக்கு. 28 பாயிண்ட் இன்னைக்கு மைனஸ்ல இருக்கு. காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இறங்குறான், அப்புறம் மறுபடியும் ஏறுறான், அப்புறம் மறுபடியும் இறங்குறான். கண்டிப்பா எத்தனையோ பேர்த்தினுடைய ஸ்டாப் லாஸை இன்னைக்கு முடிச்சு விட்டுருப்பான். பல பேர்த்த இன்னைக்கு ஒரு மாதிரி ஏமாளியாக மாற்றி விட்டுருப்பான். இதுவே ஒரு சாதாரண நாளாக இருந்ததுன்னா இந்த மாதிரி இறங்கி ஏறுதுன்னா ஏதோ ஒரு பெரிய மூவ்மெண்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா எக்ஸ்பைரி டே. அதனால் இது போன்ற வாலட்டிலிட்டி எக்ஸ்பைரி டேல நடக்கிறது ஒரு வாஸ்தவமான செயல் தான். ஏய் செல்லக்குட்டி கலக்கிட்டடா செல்லக்குட்டி தங்கம் அப்படின்ற மாதிரி பல பேர்த்துக்கு இன்னைக்கு ஒரே குஷி. என்ன அப்படின்னாக்கா பல மாதங்களாக அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எல்லாம் நெகட்டிவ்ல இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு 10% சர்வ சாதாரணமாக இறங்கி கிடத்திருந்தான். 1 லட்சம்னா கிட்டத்தட்ட 10,000 காணும், 10 லட்சம்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே காணும், 1 கோடினா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா என்பது அன்ரியலைஸ்டு கெயினாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ ஒரு 5 மாதங்கள் கழித்து மைனஸ்ல இருந்து திரும்பி பாசிட்டிவ் அப்படின்றது வந்திருக்கு. இது யாராவது இந்த இடத்துல லம்சம் அப்படின்றது போட்டு வச்சிருந்தவங்களுக்கு இப்போ பாசிட்டிவ். அதே சமயம் யாராவது எஸ்ஐபி மூலியம் பண்ணியிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கெல்லாம் ஏதாவது தூக்கி அடிச்சிருக்கும் மேலே. இன்னைக்கு பல்வேறு பங்குகள் மேலே வேற லெவலில் ஏறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் ரொம்பவுமே துன்பமாக போயிடுச்சிங்க அப்படின்ற ஒரு பங்கு பெரும்பாலும் எதுவாக இருக்குன்னா இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்காக தான் இருக்கும். இன்னைக்கு 7% இறங்கியிருக்கான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் நேற்று அவனுடைய ரிசல்ட் வந்தது தான் காரணம். அதனால தான் கிட்டத்தட்ட 7% என்பது இறங்கியிருக்கான். பட் முயலை பிடிக்கக்கூடியவங்களை மூஞ்சியை பார்த்தாவே தெரியும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால சமீபத்தில் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட பையரும் செல்லரும் ரொம்பவுமே கன்ஃபியூஷன் ஆகி என்னதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜில் டெசிஷனே எடுக்க முடியாமல் இருந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் இவன் என்னமோ பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்த காலத்தில் இவன் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 20-30 நாள் அப்படின்னா ரிசல்ட் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இது வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. அதுக்கு வக்கனையா இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் 7% என்பது இறங்கியிருக்கு. ஸோ முத்தூட் ஃபைனான்ஸ் என்பது இன்னைக்கு இறங்கியிருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய Q3 ரிசல்ட் அப்படின்றதான். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த ஒரு ரகசியமா இருந்தாலும் அது டக்குன்னு வெளியே வந்துடும். அது என்ன எவ்வளவு பெரிய கோர்ஸ் எடுத்தாலும் சரி அல்லது எவ்வளவு பெரிய லட்சங்கள், ஆனால் இது வரைக்கும் கோடிகள்ல மிகப்பெரிய லட்சங்கள்ல கோடிகளை சம்பாதிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் இன்னும் உலகத்துக்கு வெளியே வராமல் இருக்கு. அதுதான் நம்மளுடைய பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சீக்ரெட். அந்த சீக்ரெட்டை இது வரைக்கும் யாருமே வெளியே சொல்லலை. அது என்ன சீக்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடாலியன் ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒன்று இருக்கு. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய தலைங்கள் ஒரு 10 பேர்த்த சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க யாரை சொல்லுவீங்க? வாரன் பஃபட் அவர்களை சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் இந்த ரே டேலியோ, பீட்டர் லிஞ்ச் மற்றும் மங்கர், சார்லிஸ் மங்கர் அந்த மாதிரி நிறைய பேர்த்த சொல்லுவீங்க. ஆனா இவங்க எல்லாரும் ஒரு வருஷத்துக்கு வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச வகையில எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க ஒரு வருஷமானா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வருஷமானா 20%, 13% அப்படின்னு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. பீட்டர் லிஞ்ச் அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சைடு 29% அப்படின்ற சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா ட்ரேடிங் பண்ணி ஒரு வருஷமானா 66% அப்படின்னு மிகப்பெரிய அளவில் சம்பாதிச்சது யாருன்னா ஜிம் சிம்சன் அப்படின்றவர். அவருடைய ரெக்கார்டு இது வரைக்கும் யாருனாலுமே பிரேக் அவுட்டே பண்ண முடியல. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேத்தமெட்டிஷியன். இவர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பல சூட்சுமங்களை புரிஞ்சுக்கிட்டு மெடாலியன் ஃபண்ட் அப்படின்றத ஸ்டார்ட் பண்றாரு. அது 1998ல ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப நீங்க யாருமே 10 லட்சம் கோடி கூட நீங்க கொடுக்குறேன்ட்டு போய் நில்லுங்க, உங்களை உள்ள விட மாட்டாங்க. அந்த ஃபண்டு 2009ஓட பப்ளிக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா அவன் எப்படி சம்பாரிச்சு கொடுத்து காமிச்சிருக்காங்கன்னா வருஷமான 60%, 80%, 100% எல்லாம் மார்க்கெட் ட்ரெண்டாக இருந்த பொழுது சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்லேயே கோடிகளை குவிச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றாங்க எப்படி பண்றாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஆனா வெளியே வந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப ஒரு பிரைஸ் ஏதாவது ஒரு பேட்டர்ன், ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் இருக்கணும், பாஸ்ட்ல இருக்கிறதா ஃபியூச்சர்லயும் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஏதோ ஒரு பேட்டர்ன் அமைது, அதுக்குண்டான நியாய விலையிலிருந்து டீவியேட் ஆகி வெளியே வருது. அது பிரைஸா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது இப்ப நம்மளுடைய இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி கூட ஒரு பேட்டர்ன் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்ல வைப்பாரு. ஆர்பிஐனுடைய ரேட்டை கூட எடுத்து வச்சு அதை ஒரு பேட்டர்னை வச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல வைப்பாருன்னு எவ்வளவோ மிகப்பெரிய கால்குலேஷன்லாம் போடுறாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மெடாலியன் ஃபண்டில் உள்ள வேலைக்கு எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஃபண்டில் ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு உண்டு.
ஆனா நீங்க இதை பத்தி வெளியே எங்கேயும் சொல்லக்கூடாது. அதே சமயம் நீங்க மிகப்பெரிய ஒரு புத்திசாலியா இருக்கணும், பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அல்லது மிகப்பெரிய அளவுல சாதிச்சிருக்கணும். அந்த மாதிரி மிகப்பெரிய அறிவாளிகளை தான் இந்த ஃபண்டை டெவலப் பண்றதுக்கு எடுத்திருக்காரு. ஸோ இந்த ஃபண்டில் இருந்து ஒரே ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் மர்மமா இருக்கு, யாருமே வெளியே வந்து சொல்லல. இதுல யாரு பப்ளிக்கும் போய் பணம் போட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபண்டினுடைய ஸ்ட்ராட்டஜி சில இடங்கள்ல அவர் எந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா, நான் ஏதாவது ஒரு பேட்டர்ன் மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னாக்கா, அதுவும் இல்லாம பல லட்சம் டேட்டாக்களை நான் அனலைஸ் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கலா அதுல இருந்து நான் தகவல் எடுக்கிறேன். ஸோ இவருடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமேட்டிக்கலி ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரைஸ்ல இருந்து டீவியேட் ஆகுது அப்படின்னா இப்படி ஏதோ ஒரு ஐடியா பண்றாரு. இந்த தகவலை தான் நம்மளுடைய வாரன் பஃபட் அவர் இவங்க எல்லாருமே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் இவருடைய சீக்ரெட்டை சொல்ல மாட்டேங்கிறார். இப்ப வாரன் பஃபட்ல என்ன சொல்றாரு, ஃபேர் பிரைஸ்ல இருந்து கீழே இறங்குது, இதனுடைய நியாய விலை 100 ரூபாய் அப்படின்னா அதுல இருந்து எங்காவது ஒரு 50 ரூபாய் 40 ரூபாய் எங்காவது போய் விழுந்ததுனாக்க அது என்ன பங்கு அப்படின்றத நாங்க ஆராய்வோம் அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய சீக்ரெட்டை சொல்லிட்டாங்க. இந்த மனுஷன் மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு 66% சம்பாதிச்சவர், இன்னும் அதை பத்தி எதுவும் வெளியிடாம இருக்காரு. அதே மாதிரி இவருடைய காலம் முடிந்த பிறகு இந்த ஃபண்டு எதுவுமே கண்டினியூ ஆகல, இது எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றதே தெரிய வரும். அத்தை பொண்ணு வந்துட்டாவே மாம பசங்க குஷி ஆயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸ்க்கெல்லாம் எந்த விதமான தகவலும் வராமல் இருந்தது. இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் Q4 ரிசல்ட் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின் என்பது இன்னைக்கு பெரிய அளவில் ஏறி இருக்கான். 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கான். இவ்வளவு நாள் அவனுக்கு வசந்தம் என்பதே வராமல் இருந்தது, இன்னைக்கு அவனுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் வசந்தம் என்பது வந்திருக்கு. அதே மாதிரி அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்குலையுமே பெரிய வசந்தம் இல்லாமல் 12,000 அவன் பாட்டுக்கு 4,000 பக்கத்திலே போயிட்டான். எவ்வளவு பெரிய வீழ்ச்சி பாருங்க. அப்புறம் அங்கிருந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னாக்கா இப்போ வந்து 2 days மூவிங் ஆவரேஜ் வந்து தொட்டிருக்கான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் Q4 ரிசல்ட் இந்த சமயத்தில் வந்தது. இதுக்கு முன்னாடி மேல் நோக்கி வந்தது, மார்க்கெட்டே ஏறி சப்போர்ட் செஞ்சது. நண்பர்களே, இந்த சமயத்தில் மிகப்பெரிய பங்குகள், சாதாரண பங்குகள் கிடையாது, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய பங்குகள்லாம் சிலது இன்னும் ஒரு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்காத இடத்துல தான் இருக்கான். இந்த ஆயில் இந்தியா அப்படின்ற பங்கு ஏற்கனவே 2025 ஆரம்ப கட்டத்தில் வீக்ல இருந்து மைனஸ்ல இருந்து மேல் நோக்கி போவானான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவனை பிடிச்சி ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 6 மாதம் கழிச்சு மறுபடியும் ஏதாவது என்ன பண்ணுவான் அப்படின்னு பொறுத்திருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பங்குலாம் கீழே 320 ரூபா அப்படின்ற இடத்துல போய் விழுந்தப்பெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அடாடா டிவிடெண்டாவது ஏதாவது கிடைக்குமோ என்னமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பங்கு சமீபத்தில் 320 ரூபா ரேஞ்சிலேருந்து இப்போ 416 ரூபா அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இனி இவனுடைய வேலை எப்படி இருக்கும் அப்படின்றது 6 மாதம் கழிச்சு எடுத்து பார்த்தா தான் தெரிய வரும். சீமென்ஸ் அப்படின்ற பங்கு எப்படியோ தக்கு முக்காடி 2 days மூவிங் ஆவரேஜை வந்து தொட்டுட்டானுங்க. நிறைய பங்குகள் ஐடிசி, ரிலையன்ஸு அது போன்ற பல்வேறு பெரிய ஆளுகனாலேயே செய்ய முடியாத சாதனையை இவன் ரொம்ப வேகமாக பண்ணிட்டான். இவனுடைய டீமெர்ஜர் அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேவும் டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களை காட்டிலும் இவன் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி டக்குன்னு வந்து 2 days மூவிங் ஆவரேஜை தொட வந்திருக்கான். ரிலையன்ஸ் எல்லாம் எத்தனையோ நாள் கழிச்சு தான் இந்த 2 days மூவிங் ஆவரேஜை தொட வந்தான். அதே மாதிரி தான் இந்த ஐடிசி பங்கும் அவனுக்கு ஹோட்டலை பிரித்து விட்டு எத்தனையோ நாள் அப்படி இப்படின்னு கடந்து அதுக்கப்புறம் தான் மேல் நோக்கி ஏறி வந்தான். இவன் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பெயர் வாங்கியிருக்கான். நண்பர்களே, நிறைய பேர்த்துக்கு என்ன ஏதுன்னே ஸ்டாக் மார்க்கெட்டில் தெரியாது. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபுல்லாக கரைச்சி கொடுத்துருப்பாங்க. ஆனால் விலைகள் ஏன் ஏறுது, ஏன் விலைகள் கீழே இறங்குது, ஏன் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, ஏன் நிறைய பேர் லாஸ் அப்படின்றது ஒருத்தருக்கு தெரியாது. என்னதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய புலியாக இருந்தாலும் ஏன் இறங்குது ஏன் ஏறுது அப்படின்றது தெரியாது. அதனால் புத்திசாலித்தனம் இல்லாமல் ஏதாவது மார்க்கெட் கீழே இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி யாராவது ஒரு பயிற்சி இல்லாமல் யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தாங்கனாக்கா இப்போ மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஸோ யாருக்குமே மார்க்கெட் எப்படி அப்படின்றது தெரியாதனால தான் இந்த எஸ்ஐபி, ஸ்டாப் லாஸ், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங், போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் போன்ற மெத்தடுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் ஒருத்தர் இது போன்ற மெத்தடுகளில் தேர்ந்து நிபுணத்துவம் சீக்கிரம் வர்றாங்களோ அவங்க தான் அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்காம தன்னுடைய அசட்டுகளை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நண்பர்களே, சமீபத்தில் இந்த ரியல் எஸ்டேட் பங்குகள்லாம் இவனு எப்படி அந்த முத்தூட் ஃபைனான்ஸ் இருந்தானா அது மாதிரி ஏறி இறங்கி ஒரு குறுகிய லெவலுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு டேட்டாக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்குது. இப்படி தான் இந்த ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் அப்படின்ற பங்கு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதத்துலேருந்தே ஒரு ஆட்டத்துக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இனி என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரியாமல் தான் இருக்குது. கடந்த 3 வருடங்களில் பார்க்கும் பொழுது இவன்லாம் 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபா போயிட்டு
இப்போ கரெக்டாக 2க்கு நடுவில் சென்டர் பாயிண்ட்ல 2000 வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவ்வளவு தாங்க வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாப்ல. பெரிய தத்துவ ஞானியா இருப்பார் போல. அவர் பெயர் வந்து பரஞ்சோதி அப்படின்றது. அதாவது மார்க்கெட் மேல இருக்கும் பொழுது விற்கிறக்கே மனசு வராது, ஏன்னா அது நிக்காம எந்த காலத்திலுமே நிக்காம போய்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மாதிரி எங்காவது இருக்குமா? இந்த டைட்டன் ஒரு பங்கு இப்படித்தான் ஏறினா கீழே விழுந்தான், கல்யாண் ஜுவல்லரின்னு ஒரு பங்கு இப்படித்தான் ஏறினா கீழே விழுந்தான், சக்தி பம்புன்னு ஏதோ ஒரு பங்கு நினைக்கிறேன், அவனு இதே மாதிரி தான் ஏறினா அப்புறம் கீழே விழுந்தான். ஸோ அப்போ பச்சையா இருக்கும்போது விற்கிறதுக்கு மனசு வராது, அதே மாதிரி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கான், செவப்பா இருக்கும்போது அதைய எடுக்கிறதுக்கு மனசு வராது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை ரொம்ப எளிமையா சொல்லிட்டாப்ல. நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னா தங்கத்தினுடைய விலை இறங்கி இருக்கு, ஆனா சில்வர்னுடைய விலை இறங்கல அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு. அதாவது கடந்த 60 நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை நல்ல அருமையான ஏற்றம் தான். ஏன்னா இந்த ட்ரம்ப் அவர்கள் பண்ணின பல கூத்துக்களினுடைய விஷயங்கள்னால கோல்டு என்பது உச்சத்துக்கு போயிருந்தது. இப்ப சில காரணங்களாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் ஏதாவது டீல் நடந்துருமோ, அதே மாதிரி உலகத்துல பல போர் பதற்றங்கள் தணிக்கப்படுமோ அப்படின்ற ஒரு காரணத்தினால தற்போது 1 மந்த்னுடைய லோல வந்து இந்த கோல்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா சில்வர் அதை பாத்தீங்கன்னா இவன் ஏறக்கு முன்னாடியே 3 மாசத்துக்கு முன்னாடியே 6 மாசத்துக்கு முன்னாடியே இவன் ஏறிட்டான். அதுக்கப்புறம் இவனுடைய பிரைஸ் சார்ட்ல ஒரு வாலட்டிலிட்டி என்பது வந்தாலுமே தற்போதைய நிலைமையில இன்னுமே பெரிய அளவுல வீக் என்பது ஆகல. இவன் 1 மந்த் லோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான், இவன் இன்னும் 1 மந்த் லோல போகல அப்படின்ற மாதிரி இருக்கு. எது எப்படியோ 2 பேருமே அடி வாங்கினவனா தான் இருக்கான். கடந்த 60 நாட்கள்ல பார்க்கும் பொழுது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்ற மாதிரி இந்த கொச்சின் ஷிப்யார்டு ஷேர் வச்சிருக்கிறவங்கள அப்படியே துள்ளி குதிச்சு சந்தோஷத்துல இருப்பாங்க. எதுக்கு இப்ப குதிக்கிறீங்க மேல? அது எங்கேயும் உச்சாணி கொம்புல இருந்து இறங்கி இருக்குது, 3000 ரூபாயில இருந்து அவன்லாம் கிராஷ் ஆகி 1000 ரூபாய் ரேஞ்சில் வந்து விழுந்திருக்கான், எதுக்கு இப்ப துள்ளி குதிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டாக்கா அவங்க இன்னும் சோகத்துல தான் இருப்பாங்க. ஆனா டிசம்பர் மாசத்துக்குள்ள யாரெல்லாம் உள்ள வந்தாங்களோ அவங்கெல்லாம் இப்ப கொஞ்சம் மகிழ்ச்சியா இருப்பாங்க, ஏன்னா பழைய இடம் என்பது வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. பாவம் இந்த ஆகஸ்ட் மாசம் ஜூன் ஜூலை மாசத்துல உள்ள வந்தவங்களுடைய கதி தான் பாவம் இன்னுமே அண்ணாந்து பாக்குறாங்க. என்னடா இது, அந்த சராசரங்களையும் தாண்டி அவ எங்கேயோ உச்சத்துல இருக்கிற மாதிரி இருக்கானேடா, இவ்வளவு பெரிய கேப் இருக்கேடா அப்படின்ற மாதிரி பாவம் அவங்க ரொம்ப மனசு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பங்குகளை வெளிநாட்டு பல ஃபண்டுகள் பல போர்ட்ஃபோலியோ மேனேஜர்கள்லாம் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோக்குள்ள வைப்பாங்க, அப்புறம் வெளியெடுப்பாங்க, இந்த மாதிரி அடிக்கடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ரொம்பவும் பாப்புலர் ஆனது MSCI இண்டெக்ஸ் அப்படின்றது. சமீபத்தில் சில ஸ்மால் கேப்ஸை வெளியேற்றிட்டு சில ஸ்மால் கேப்ஸை உள்ளே இறக்கியிருக்காங்க. அதனால சில கம்பெனிகள்லாம் வந்து ஒரு பார்வைக்கு முன்னாடி பார்வைக்கு அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிது. ஒரு உதாரணத்துக்கு இந்த AWL அக்ரி பிஸ்னஸ் அப்படின்ற பங்கு இதிலிருந்து அதானி குரூப்போட வெளியேறினதாக சில தகவல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் இதெல்லாம் ஒரு காலத்தில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம், சமீபத்தில் வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதானியினுடைய பெயர் இருந்த ஒரு காரணத்தினாலேயே மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் மேல் நோக்கி காமிச்சான். அப்புறம் அதானியினுடைய பெயர்னாலேயே சரிவடைஞ்சான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பங்கு கிட்டத்தட்ட 268ல் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது MSCI இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்ற ஆட் பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று. அதே மாதிரி நீங்க இந்த நிறைய பங்கு ஹெக்ஸாவேர் டெக்னு ஒரு பங்கு, அது இப்ப சமீபத்தில் வந்த பங்கு தான். அவனும் வந்து மிகப்பெரிய ஒரு சரிவடைஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் ஏறினதுனால ஏறிட்டு இருக்கிறான். இனி இது போன்ற பங்குகள்ல என்ன ஆகும் அப்படின்றது யாருக்கு தெரியாது. பட் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் MSCI இண்டெக்ஸ்ல பல பங்குகள் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுல சில பங்குகள் இவைகள் எல்லாம் ரொம்ப உயரமான ஹஸ்பண்டை தான் நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் அந்த மனுஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. அது மாதிரி தான் இந்த டாடா குரூப்ல பல பங்குகள் மார்க்கெட் ஏறும் பொழுது அவன் ஆல்ரெடி உச்சத்தில் தான் பல பங்குகள்லாம் இருப்பான். ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டங்களுக்குள் பல கூட்டங்களுக்குள் கலந்து விட்ட ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தான் நிறைய டாடா பங்குகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த டாடா பவர் அப்படின்ற பங்கு எத்தனையோ முன்னணி கம்பெனிகள் அவனுடைய பல இடத்துக்கு போயிட்டாலும் இவன் கூட்டத்தோட கூட்டமா இன்னுமே சென்டர் பாயிண்ட்ல தான் இருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்ல, பல பங்குகள் கடந்த 6 மாசத்துல மிகப்பெரிய வீழ்ச்சி, அப்புறம் இப்ப மார்க்கெட் ஏறினதுனால ஏறி கரெக்டா எல்லாம் சென்டர் பாயிண்ட்ல இருக்கானு. அந்த சாதாரண கூட்டங்களுக்குள் இந்த மாதிரி நிறைய டாடா பவர் கம்பெனிகள், டாடா குரூப் கம்பெனிகள் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு. தனித்தன்மையாக இன்னும் மேல் நோக்கி வந்து சேரல. அந்த வகையில் இந்த டாடா பவர் அப்படின்ற பங்கு 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல வந்து இருக்கிறதாக தகவல். இந்த சமயத்தில் இந்த GRSE அப்படின்ற பங்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது எந்த ஒரு பங்கா இருந்தாலும் அடிவாரத்தில் பிடிக்கணும், மேலே உச்சத்தில் அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்ட்டு.
ஆனால் மொமெண்டம் ஸ்டாக் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு விஷயம் தெரியும், அப்போ அதில் என்னைக்கு மொமெண்டம் இருக்கோ, அதில் என்னைக்கு உசுர் இருக்கோ அப்போ தான் நாங்கள் உபயோகப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. அதை வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன் அடிவாரத்தில் இருந்தப்போ பிடிக்கிறது விட்டுவிட்டு என்னையா மொமெண்டம் எடுத்ததுக்கப்புறம் பிடிக்கிறீங்க இவ்வளவு தூரம் ஏறி அப்படின்ற மாதிரி. ஆனால் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அதனுடைய ரிசல்ட் என்பது வேறு விதமாக இருக்கும். இப்போ இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டுனா, அதுக்கப்புறம் மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் தாண்டுனா, அப்போ அங்கிருந்து கணக்கு வச்சு பார்த்தாவே கிட்டத்தட்ட 50% ஏறி இருக்கான். ஸோ ஒரு மொமெண்டம் பிடிச்சதுக்கப்புறம் அதில் பெரிய இடத்துல இருக்கா, பெரிய வித்தியாசங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி பல பேர் தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி தான் அவன் மொமெண்டம் எடுத்ததுக்கு அப்புறமும் அவனுடைய பழைய கை இருக்கு, அதையும் தாண்டி போகிற மாதிரி அவனுடைய நெத்தியில் எழுதி ஒட்டியிருந்தாங்கனாக்கா அது போய்தான் தீரும் அப்படின்ற மாதிரி. இதுவே வாரன் பஃபட் அவர்கள் என்ன சொல்லுவார், ஏப்பா கோட்டுக்கு கீழே எங்கேயாவது ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கீழே கிடக்கட்டும்பா, மார்க்கெட்டே ரத்த பூமியாக இருக்கட்டும்பா அப்படின்ற மாதிரி அவர் சைடு யோசிப்பாங்க. பட் இந்த மாதிரி மொமெண்டம் பிடிச்சி ட்ரெண்டு பிடிச்சி இருக்கக்கூடிய ஆட்களும் சாதிக்கிறவங்க இருப்பாங்க. நம்ம கூட ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த மெடாலியன் ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 66% பிடிச்சிருக்காரு மிஸ்டர் சிம். நண்பர்களே, சமீபத்தில் பல சிராமிக்ஸ் கம்பெனிகள்லாம் கீழே விழுந்துட்டான், ரொம்பவுமே மனசு வலிக்கிற மாதிரி. அந்த சமயத்தில் இந்த கஜாரியா சிராமிக்ஸ் அப்படின்ற ஒரு பங்குமே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி, 1500 ரூபா ரேஞ்ச் இருந்தவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் தற்போதைய நிலைமையில 50 days மூவிங் ஆவரேஜை தாண்டிய ஒரு நிலையில தற்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் இன்னொரு இர்கான் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு பங்கு. நம்ம ஊர் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா 10 மணி பஸ் போயிடுச்சுனாக்கா கம்முன்னு வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டில் படுத்துக்கிட வேண்டியதான், வேற வழி இல்லை, அடுத்த நாள் தான் பஸ் வரும் அப்படின்ற மாதிரி எத்தனையோ பேர் கிளம்பி போயிட்டாங்க, அவன் பாட்டுக்கு ராக்கெட் மாதிரி போயிட்டாங்க. ஆனால் இந்த இர்கான் இன்டர்நேஷனல் அவன் இன்னும் கிளம்பவே இல்லை, 10 மணி பஸ்ஸை விட்டுட்டு வீட்டுக்குள்ள படுத்து தூங்கின மாதிரி எத்தனையோ பங்குகள் நடுவால வந்து நிற்கிறான். இவன் இன்னும் ஆரம்ப கட்டத்துக்கே வராத மாதிரி இருக்கக்கூடிய இந்த பங்கினுடைய தற்போதைய நிலைமை என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த 50 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டின மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கான். நன்றி, வணக்கம்.